அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சிறுதானிய இட்லி தாங்க செய்ய போகிறேன். எல்லா அரிசியும் கலந்த மாதிரி வச்சு ஒரு சாஃப்டான இட்லி இன்றைக்கி ஒரு கார சட்னி நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப்பு நான் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். எல்லாமே நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்குங்க இட்லி. பாருங்கள், அதே மாதிரி ஒரு அரை கப்பு நான் கம்பு சேர்த்துட்றேங்க. இந்த கம்பில் வந்து அவ்வளோ தூரம் நமக்கு வந்து இரும்பு சத்தெல்லாம் இருக்குதுங்க. ஒரு கப்பு நான் வந்து திணை அரிசி சேர்த்துட்றேன். அதோட ஒரு கப்பு ரேஷன் அரிசி நான் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேங்க. புழுங்கல் அரிசி வந்து நீங்கள் இட்லி அரிசியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினாலும் பரவாயில்லைங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அதே மாதிரி இப்போ வந்து உளுந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. இந்த சிறுதானிய இட்லிலாம் நம்ம அப்பப்போ உணவில் வந்து சேர்த்துக்கணுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்துன்ற ரெசிபி கூட எதுவும் நார்ச்சத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு அரை கப்பு நான் வந்து வெள்ளை உளுந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் 2 மணி தண்ணி ஊற்றி க்ளீனாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பாருங்கள், அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேங்க. இதை நல்லா ஊறட்டும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து தாங்க பார்க்க போகிறேன். நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் 2 மணி தண்ணி ஊற்றி நம்ம வந்து அலசிடலாம். உளுந்தை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுக்கணுங்க. அதோட தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பஃபியாக வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரைஸ் போட்டு அரைச்சி எடுத்துட்றேன். ரைஸ் கொஞ்சம் குறைனான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு வெள்ளத்தையும் எடுத்துகிட்டு அதே இதில் உளுந்தையும் போட்டு நான் வந்து அரைச்சிடுறேன். உளுந்தை வந்து நீங்கள் திரும்ப வந்து கழுவக்கூடாதுங்க. நம்ம எப்படி ஊற வச்சோமோ அதே தண்ணியில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் உளுந்து இந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையும் நான் வந்து எடுத்துகிட்டு கல்லுப்பு ஒரு 4-5 ஸ்பூன் இருக்குங்க, அது சேர்த்துட்றேன். இது வந்து நான் வந்து ஓவர் நைட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 10 மணிக்கு அரைச்சிருக்கேன். இப்படி காலையில் நம்ம வந்து 7 மணிக்கு பார்க்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. நான் வந்து இது காலையில் ஒரு 7 மணிக்கு தாங்க பார்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. மாவு இந்த மாதிரி நமக்கு புளிச்சு வரணும். தோசை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா பார்க்கும்போதே மாவு உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வருமா என்னன்றது நமக்கு அப்படியே மாவு கலக்கும் போது தெரிஞ்சிருங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். சிறுதானிய இட்லியில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சாக தாங்க இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் வந்து கார சட்னி செய்ய போகிறேன். ஒரு 6-7 பூண்டு பல் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு போட்டுடலாம். அதோட ஒரு 3 தக்காளி நான் வந்து பழமான தக்காளியாக எடுத்துருக்கேங்க. தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 8 காஞ்ச மிளகாய் இருக்கும் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே காட்ட தேவையில்லைங்க. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பராக இருக்குங்க இந்த சிறுதானிய இட்லிக்கு. உங்களுக்கு இந்த கார சட்னிக்கு இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடலாம். அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இப்போ வந்து நான் வந்து தாளிச்சிட போகிறேன். ஒரு குட்டி வானலில் ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நான் வந்து தாளிச்சிட போகிறேங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிட போகிறேன்ட்டு. நம்ம ஏன்னா பச்சையாக போட்டு எல்லாமே அரைச்சிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்குங்க. நம்ம அந்த பச்சை கொதி போன உடனே இந்த சட்னியை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லியும் ஊற்றி எடுத்துட வேண்டியதாங்க. இதுக்கு நீங்கள் சாம்பார் வச்சு தொட்டுக்கிட்டாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாகவே வந்துச்சுங்க நல்லா இந்த இட்லி. பாருங்கள், இந்த மாதிரி சிறுதானிய இட்லிலாம் நமக்கு வந்து நார் சத்து அதிகமாகவே இருக்கும். நம்ம அடிக்கடி உணவில் இதேமாரி சேர்த்துக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பஃபியாகவும் வந்திருக்குங்க. பாருங்கள், தொடும்போதே அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது. நம்ம ஆற வச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் வந்து இதே மாதிரி சிறுதானிய இட்லிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு நம்ம கையில் எடுக்கும்போதே தெரியும். பாருங்கள், சூடாக அந்த இட்லியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக ஒரு டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் இது செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குன்னு. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. ஓகே, வீக்லி 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி சிறுதானிய இட்லிலாம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.